ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மோட்டோ தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ 870 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டயத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் 2026. ஸோ இந்த மொபைல் சம்மந்தப்பட்டு ஒரு சில கருத்துக்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஓரளவுக்கு பார்க்கலாம் அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நான் என்னுடைய ஒப்பீனியனும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சைஸ் அப்படின்னு சொல்லலாம். 6.78 வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் வந்து டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெருசாக தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது போக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான சைஸில் டிஸ்பிளே சைஸில் மொபைல் யூஸ் பண்ண யூசர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் தோணும். ஈவன் 6.7273 அப்படி இருக்கிறவங்க கூட 6.78 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த டிஃப்ரெண்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணேன். ஏன்னா என்னுடைய மொபைல் வந்து 6.72, அது வந்து 78. ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியான ஃபீல் தான் கொடுக்குன்னு சொல்லலாம். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 190 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பொறுத்து நமக்கு பெரிய இஷ்யூ இருக்காது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடல் எல்லாமே வந்து இந்த 190 to 200 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 200க்கு மேலே போனால் தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேண்ட் வரும்போது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000க்கு மேலே 40,000க்கு மேலேன்னு போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. மோட்டோவில் அது ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த 870 ப்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் பெருசாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ வரக்கூடிய நிறைய மாடல்கள் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருந்தா நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஏன்னா டிஸ்பிளே சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறது நிறைய பேர் வந்து ஓல்டு ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் சின்னதாக தான் கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து அட்வான்ஸ்டாக வந்த கட்டத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரிய டிஸ்பிளேயாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சின்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுக்கலாங்கிற மாதிரி ஹை ரேண்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் பட்ஜெட் கூட ஒரு 30,000 40,000க்கு மேலெலாம் வாங்குறப்போ ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் விரும்புகிறாங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது வந்து ஒரு சின்ன மைனஸாக இதில் தோணுது. இது பெரிய மைனஸ்னு சொல்ல முடியாது, பட் இது வந்து ஒரு சின்ன மைனஸாக எனக்கு வந்து பர்சனலி தோணக்கூடிய விஷயமா இருக்குது. அண்ட் அது போக இதனுடைய ரேம் ரோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 8256, 12256, 512, அது 12512 அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. 12512 பெருசாக மார்க்கெட்டில் இருக்கான்னு தெரில. பட் இந்த 8256 வந்து பார்த்தீங்கன்னா 39 ரூபா, அதாவது 38,999 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12256 வந்து பார்த்தீங்கன்னா 42 வந்து பார்த்தீங்கன்னா வருது, 41,999 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லோக்கல் ஷோரூம்ஸ்லேயும் இருக்குது, அது போக ஆன்லைன்லேயும் இருக்குது. அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஸ்மூத்தாக தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். 5200 வந்து பார்த்தீங்கன்னா நிட்ஸ் வந்து பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பீக் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு 5200 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து குறிப்பிட்டு கேமரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னா கேமராவில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கக்கூடிய மோட்டோவில் வந்து கேமரா அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக ரொம்ப எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலராக அந்த நைட்டில் எடுக்கக்கூடிய வீடியோஸ்லாம் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன ஒரு சின்ன இஷ்யூ இதில் படுதுன்னா, நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோவே நல்லா இருக்குமோங்கிற மாதிரியான சம்டைம் வந்து அந்த ஃபீல் வந்து கொடுக்குது. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கவே டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அடிக்கி. ஸோ அது வந்து மேபி ஆஃப் பண்ண எதுவும் ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. பட் டிஃபால்ட்டாகவே அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து எனக்கு வந்து பிடிக்காத ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ அது ஏஐலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுதா என்னன்னு தெரில. பட் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், அதை பார்க்குறப்போ நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு இருந்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தோணுது. பட் அப்படி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து தெரியுது, கொஞ்சம் ஜூம் பண்ணும்போது கூட. ஸோ அதனால் மேபி இருக்கலாம்னு தோணுது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பெருசாக அது வந்து உடன்பாடு இல்லை. இருக்கிறதே அப்படியே காட்டலாமே, எதுக்கு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் கொடுத்து காட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து 50 MP 50 MP 50 MPன்னு சொல்லிட்டு மெயின் கேமரா, செல்ஃபி கேமரா 50 MPன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய டீட்டெயில் எல்லாமே சைடில் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோன்னு எடுத்து பார்க்குறப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து 4Kல வந்து நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எடுக்க முடியுது. ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K 60 FPS வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுது, 30 FPS அண்ட் 60 FPS. பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 60 FPSல எடுக்க முடியுது. பட் 120 வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஸ்லோமோவில் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறப்போ முக்கியமாக எனக்கு வந்து பிடிச்ச ஒரு ஆப்ஷனாக இருந்தது வந்து அந்த ஹாரிசாண்டல் லாக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படி எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து இந்த
எப்படி சாய்ச்சாலும் வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ வந்து அதே ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வந்து நல்லா இருந்துச்சு. ஓல்டு ஃபேஷனாக என்னன்னு தெரில, எதுவும் ஆப்பில் இது வரைக்கும் இருந்ததா அப்படிங்கிறது தெரில. பட் பர்டிகுலராக மொபைலில் நம்ம வந்து கேமராவில் ஓப்பன் பண்ணி அதற்கான ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டாலே நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சாம்பிள் எல்லாமே நான் வந்து செல்ஃபி கேமரா அண்ட் ரேர் கேமராவில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Android 16 தான் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு OS அப்கிரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மேஜர் அப்டேட்ஸ் இருக்கும். அது வந்து பிரச்சனை இல்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்டிகுலராக வந்து இந்த சிப்செட் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ மீடியாடெக் டைமென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8500 எக்ஸ்ட்ரீம்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 8500ங்கிறப்போ ஒரு நல்ல ப்ராசர் தான் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறப்போ. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சார்ஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது பேட்டரி பேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 6500 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. பட் 7000 கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தோணுது கம்பேரிட்டிவ்லி. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா 90 வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 90 வாட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நல்ல விஷயம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அதாவது ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. அதுக்கடுத்து ரிவர்ஸ் ஒயர்டு, ரிவர்ஸ் ஒயர்லெஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து இந்த மொபைல் என்ன சொல்கிறது, அந்த கலர் வேரியண்ட் மட்டும் எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து என்னப்பா இது இன்னும் ஓல்டு ஃபேஷன்லேயே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும், பேக்கில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த லெதர் லுக் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அது லெதர் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெதர் லுக் ஃபினிஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இன்னும் அந்த ஓல்டு ஃபேஷன்லேயே மோட்டோ வந்து தங்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஏன்னா லோ வேரியண்ட்டில் கொடுக்குறது ஓகே, பட் ஹை ரேண்ட்லங்கிறப்போ மக்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மோட்டோக்குன்னு உரியதாக அது இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. பட் இருந்தாலும் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஓல்டு லுக் ஃபேஷன், அந்த கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதங்களில் அது வந்து மாறுது. அண்ட் மக்களும் முன்னாடி இப்போ மொபைலை வந்து இப்படி முன்னாடி வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ மோட்டோ மொபைல் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அந்த டிசைன், அடுத்து அந்த கலர், அந்த பேக் லுக் ஃபினிஷ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது போக இந்த மொபைல் வாங்கலாமா கேட்டால் கட்டாயம் வாங்கலாம். எந்த மொபைலுமே வாங்கக்கூடாதுன்னு இல்லை, பட் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸில் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் மேஜராக இருக்குதா, அந்த பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து ஒரு தான மொபைல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் மொபைல் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின ஒரு சில விஷயங்கள் சொல்லணுங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் வந்து வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.